Hi guys, a very good evening to all of you. So இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு செஷன் கொண்டு வர போறோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லையே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுருந்தாங்க, மேம் நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறேன், என்னால் என்ன எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும், என்னால் என்ன எக்ஸாம்ஸ்க்கு நான் வந்து இப்போவே உட்காந்து என்னோட ப்ரிப்பரேஷனை ஆரம்பிக்க முடியும், நான் இப்போவே எழுதலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் செஷன் ஃபார் தி ஃபைனல் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. சரிங்களா? ஓகேப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து எதுக்காக கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை ஸ்டார்ட் பண்ணணும், அதுவும் ஃபைனல் இயர்லேயே எதுக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏர்லி நீங்கள் ஆரம்பிக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா நிறைய எக்ஸாம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ப்ரிலிம்ஸ் எழுதலாம்ப்பா, ஃபைனல் ஸ்டேஜில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கிறப்போ உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்டு செமஸ்டரோட ரிசல்ட் வந்து எல்லாமே நீங்கள் கிளியராக இருந்தால் போதும்ப்பா, பட் நீங்கள் ப்ரிலிம்ஸ் இப்போவே கூட எக்ஸாம் எழுதலாம்ப்பா அப்படின்ற மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன்லேயே சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும். மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், இந்த 4 டாபிக் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், பேங்கிங்காக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், ஈவன் யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4மே ஓவர்லாப்பிங்காகவே இருக்கும். ஸோ சிலபஸ் ஒரே ஒரு வாட்டி தான் நீங்கள் படிக்கணும். அது வந்து எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும், ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும். சரிங்களா? கரியர் ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு சொல்லிட்டு நமக்கு நம்மளை விட எல்டர்லியாக இருக்கிறவங்க இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அங்கிள்ஸாக இருக்கட்டும், ஈவன் கிராண்ட் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டியா போதும்பா நீ செட்டில்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்கள் இப்போதுலேருந்தே அதுக்கான எய்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்றவங்களை விட சீக்கிரமாகவே நீங்கள் என்னது வேலை கிடைச்சிடும் உங்களுக்கு. அப்போது இன்னும் சீக்கிரமான ஸ்டேபிள் ஸ்டேஜ்க்கும் உங்களால் போக முடியும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய, வயசு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஸோ அதிகமாக என்னென்னா அவங்க ஏஜ் லிமிட், ஒரு எக்ஸாம்ஸ்க்கும் ஏஜ் லிமிட் இருக்கும். அப்போ அந்த ஏஜ் லிமிட்டை தாண்டி போகும்போது உங்களால் அந்த எக்ஸாம்ஸ் எழுத முடியாமல் போகும். பட் இப்போ உங்களுக்கு ஃபைனல் இயராக நீங்கள் இருக்கிறதுனால நிறைய எக்ஸாம்ஸ் உங்களால் எழுத முடியும். சரிங்களா? ஓகே. ஸோ அதில் ஒரு லிஸ்ட்டாக என்ன பண்ணிடலாம், ஒரு எக்ஸாம்ஸும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் லெவல் எடுத்தோடனே இது யூபிஎஸ்சியே போயிடலாம். யூபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், ஸோ ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும், ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஐஎஃப்எஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இதுக்கு என்னது நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஆனால் என்னென்னா இந்த வருஷம் பண்ண முடியாது. 14th January 2026 நோட்டிஃபிகேஷன் வந்து, ஸோ அப்ளிகேஷன் டேட் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆனால் அடுத்த வருஷம் என்னது, நீங்கள் இப்போ செகண்ட் இயர் படிக்கிறீங்கன்னா நாளைக்கு நெக்ஸ்ட் இயர் நீங்கள் ஃபைனல் இயராக இருக்கும் போது நீங்கள் யூபிஎஸ்சி அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ப்ரிலிம்ஸ் இதுக்கு எப்போ இருக்க போது 24th May 2026 நமக்கு கொடுத்த இது டீட்டெயில்ஸ் படி 24th May இருக்க போது. மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 21st August இருக்க போதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு ஒன்று தான் என்னது, ஏதோ ஒரு எந்த கிராஜுவேஷன் படிச்சிருந்தாலும் சரி, எந்த கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பிஎஸ்சி டிகிரி படிச்சிருந்தா போதும், பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருந்தா போதும். சரிங்களா? பிஎஸ்சியோ பிஇஓ பிஏஓ ஏதோ ஒன்று. சரிங்களா? ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா நமக்கு இப்போ மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 21st August தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நமக்கு இன்டர்வியூ நடக்கும். ஸோ இன்டர்வியூ அப்போ தான் நமக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்குள்ளே உங்களுக்கு ஃபைனல் இயர் செமஸ்டர் முடிஞ்சுட்டு ரிசல்ட் வந்துட்டு ஈவன் என்னது கன்சாலிடேட்டட் சர்டிஃபிகேட் கூட கொடுத்துடுவாங்க. ஸோ போதுமான அளவு டைம் இருக்குது உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வரதுக்கு. அப்போ நீங்கள் ஃபைனல் இயரில் நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்கன்னா கூட, மேம் நான் வந்து காலேஜ் சும்மா தான் படிக்கிறேன், தண்டமாக தான் படிக்கிறேன், ஆனால் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து நீங்கள் யூபிஎஸ்சிக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்னா நீங்கள் தைரியமாக வந்து எழுதலாம். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21 to 32 years. ஸோ மினிமம் 21 இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மினிமம் 21 வயசு இருக்கணும், அதை மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதுக்கு அப்படின்னா, ஓபிசியாக இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 3 years உங்களால் எழுத முடியும். சரிங்களா? அதாவது 32 years சொல்கிறாங்கன்னா 35 வரைக்கும் எழுதலாம். சரிங்களா? மேம் அப்போ 21 சொல்கிறாங்களே, அப்போ 18 இருக்கிறவங்களும் எழுதலாமா? ஓபிசியாக இருந்தாங்கன்னா 18 to 33 சொல்லலாமான்னா இன்னும் இங்கே அப்பர் லிமிட்டுக்கு மட்டும்தான் ஏஜ் ரிலாக்ஸேஷன், லோயருக்கு கிடையாது. ஸோ 32னா ஓபிசியாக இருந்தீங்கன்னா 35 years வரைக்கும் எழுதலாம். எஸ்சி எஸ்டினா எவ்வளோ 5 years, அப்போ 37 years வரைக்கும் எழுதலாம். சரிங்களா? ஸோ இது வந்து அப்பர் லிமிட்டுக்கு மட்டும்தான் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ யூபிஎஸ்சி அப்ளை பண்ணுறவங்க சரிங்களா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆள் யார், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். ஸோ சிஜிஎல்லாக இருக்கட்டும், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் மல்டிபிள் எக்ஸாம்ஸ் இருக்குது. சரிங்களா? அதில் எல்லாத்தையுமே விட ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஜிஎல், கம்பைன்டு கிராஜுவேட் லெவல்னு சொல்லுவாங்க. ஸோ சிஜிஎல் இல்லாமல் சிஹெச்எஸ்எல் இருக்குது, இதுக்கு 12th பாஸ் ஆயிருந்தால் போதும். எம்டிஎஸ் இருக்குது, இதுக்கு 10th பாஸ் ஆயிருந்தால் போதும். ஸ்டெனோ இருக்குது,
இதுக்கு ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருந்தா போதும், ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருந்துருக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் ஸ்டெனோகிராஃபர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் செலெக்ஷன் போஸ்ட் இருக்குது. இது வந்து ஒரு போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா வேரி ஆகும் சரிங்களா. ஒரு ரெக்குவயர்மெண்ட்டுக்கும் வேரி ஆகும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய சிபிஓ இருக்குது, ஜிடி இருக்குது சரிங்களா. சிபிஓக்கும் ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருந்துருக்கணும், ஜிடிக்கும் 10th அல்லது 12th முடிச்சிருந்தா போதும் சரிங்களா. இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்குது. எல்லாமே எஸ்எஸ்சி கீழே தான் வரும் சரிங்களா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கீழே தான் வரும். ஸோ அதில் எல்லாத்தையும் விட ஹையஸ்ட் போஸ்ட் யூனிஃபார்ம்டு போஸ்ட். அயன் படத்துலலாம் எப்படி கடைசியில் கிளைமேக்ஸில் சூர்யா வந்து என்ன பண்ணுவார், இது யூனிஃபார்ம் போட்டு வருவார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேலைக்கு போகணுன்னா சிஜிஎல் எக்ஸாம் எழுதுனா போதும் சரிங்களா. ஸோ இது வந்து நமக்கு இப்போதைக்கு கொடுத்த அப்டேட் படி பார்த்தீங்கன்னா 31st March நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு தெரியும் 31st வந்து என்னது முன்னாடி சிஜிஎல்னு தெரிச்சு இப்போ என்னது அன்னோன்ன்றதை மாற்றிட்டாங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரில, சஸ்பென்ஸாக இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ Tier 1 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மார்ச்சில் விட்டாங்கன்னா மேலே தான் எக்ஸாம் இருக்குது சரிங்களா. ஓகே, நடுவில் ஒரு 1.5 months கேப் இருக்குது. ஸோ 1.5 months படித்து கிளியர் பண்ண முடியுமான்றது உங்கள் கையில் தான் இருக்குது. மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டிங்கன்னா பண்ண முடியும், பண்ணியிருக்காங்க, பண்ணவங்கள நான் பார்த்துருக்கேன் சரிங்களா. அதே மாதிரி எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா எனி பேச்சுலர்ஸ் டிகிரி நீங்கள் இது பண்ணலாம், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம் சரிங்களா. ஸோ இதுக்கு பேசிக் பே பார்த்தீங்கன்னா 60,000 சொல்கிறாங்களா, இன்னும் அண்ட் ஃபர்ஸ்ட் மந்த்து 60லாம் இல்லை. அந்த அயன் படத்தில் காட்டுற மாதிரி சூர்யா சார் போகிற மாதிரி அந்த போஸ்டிங்கில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஈவன் 70,000-80,000 கூட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி உங்களால் வாங்க முடியும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஜாப் தான் எஸ்எஸ்சி சிஜிஎல்னு சொல்கிறது சரிங்களா. ஓகே, ஸோ யூபிஎஸ்சி பார்த்தாச்சு. இது வந்து என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ஃபுல் அண்ட் ஃபுல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இந்தியா முழுக்க இருக்கும் இல்லையா. ஸோ அங்கே எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு போஸ்டிங் இருக்குன்றதை கேட்டு போடுறதா என்ன சொல்லுவாங்க, எஸ்எஸ்சி சிஜிஎல் சொல்லுவாங்க. இது உங்களால் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸால் அப்ளை பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டரில் ஐபிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், எஸ்பிஐயாக இருக்கட்டும், ஆர்பிஐயாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓ பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் எப்போ சொல்லிட்டாங்க, ஆகஸ்ட், கேலண்டர் ஏற்கனவே விட்டாச்சு, ஆகஸ்ட்னு சொல்லியாச்சு. மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அக்டோபர்னு சொல்லிட்டாங்க. கிளர்க் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரிலிம்ஸ் வந்து 10th October, மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 27 December. எஸ்பிஐபிஓ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்திருக்கணும் சரிங்களா, இன்னும் வரல. சரி, அப்போ எல்லாமே தள்ளி போகிற மாதிரி இதுவும் தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் சரிங்களா, எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இன்னும் அஃபிஷியலாக இது சொல்லலை. ஆர்பிஐ அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இப்போ April 11th நமக்கு ப்ரிலிம்ஸ் இருக்க போது, June 7th நமக்கு இது மெயின்ஸ் இருக்க போது. ஸோ இது இல்லாமல் சரிங்களா, இது இல்லாமல் ஆர்பிஐ இல்லாமல் வேறு என்ன சொல்லலாம், செபியோடது வரும் சரிங்களா, செபியோடது வரும், ஆர்பிஐ குரூப் டி வரும், குரூப் ஏ வரும், வேறு என்னது லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்னு ஒரு போஸ்டிங் வரும். இது ஒரு டிஃப்ரெண்ட் பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செப்பரேட் பேங்க்ஸ் அவங்க தனியாக லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கான வேகன்சி விடுவாங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். தெளிவாக நோட்டிஃபிகேஷனில் போட்டுருவாங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் அப்ளை அப்படின்ட்டு. ஏன்னா இது ஃபைனல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுக்கு கிளியர் எக்ஸாம் வந்துட்டு எல்லா செமஸ்டர்லேயும் நீங்கள் கிளியர் ஆயிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேம் இல்லை மேம், நான் ஒரு செமஸ்டரில் மட்டும் அரியர் வச்சுட்டேன், மற்றது எல்லாமே கிளியரு, ஆனால் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன், மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டேன், இன்டர்வியூ கூட கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ உங்களுக்கு சர்டிஃபிகேட்டில் அரியர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வேலை கிடையாது. ஸோ ரெண்டுமே முக்கியன்றது பார்த்துக்கோங்க சரிங்களா. ஓகே, அடுத்து டிஃபென்ஸ் எக்ஸாமில் இருக்கிறவங்க கூட என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஸோ சிடிஎஸ் பார்த்தீங்கன்னா 1 and 2 2026 எக்ஸாம் டேட் விட்டாச்சு. என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸாம் டேட் வந்து 12th April சொல்லிட்டாங்க சிடிஎஸ்க்கு சரிங்களா. இதில் ஆல்ரெடி அப்ளை பண்ணி முடிச்சிருந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறவங்க பார்த்துக்கோங்க, இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் அடுத்த வருஷமும் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் இப்போவே ரெடியாக இருந்திருக்கிறது ரொம்பவே நல்லது சரிங்களா. 12th April சிடிஎஸ் 1 இருக்க போது, 13th September சிடிஎஸ் 2 இருக்க போது. ஏதோ ஒரு இதில் கிராஜுவேட்டாக இருந்தால் போதும் சரிங்களா, ஐஎம்ஏ அல்லது ஓடிஏல சரிங்களா, அல்லது பிஇ டெக்காக இருக்கணும், ஃபார் நேவல் அல்லது ஏர்ஃபோர்ஸ் அகாடமிக்கு போகிறதா இருந்துச்சுன்னா பிஇ அல்லது பிடெக்காக இருக்கணும். ஆஃப்கேட் போகிறதா இருந்துச்சு, ஆஃப்கேட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ்க்கான ஒரு எக்ஸாம், இது ஃபெப்ரவரியும் ஆகஸ்ட்லேயும் நடக்க போகுது சரிங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்காது, எக்ஸாமே கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி சிமிலராக தான் ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா. இதுக்கு என்னென்னா ஏஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும், 21 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும், இல்லை 24 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும், அந்த மாதிரியான கேட்டகரிஸ் தான் இருக்கும். ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்வியஸ்லி இதில் அப்ளை பண்ணலாம், ஏன்னா அவங்க தான் இதுக்கு எலிஜிபிளாகவே இருப்பாங்க சரிங்களா. ஸோ காலேஜ் முடிச்ச உடனே டேரெக்டானது
யூனிஃபார்ம்டு சர்வீஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஓகேப்பா. இல்லைனா பேஷனேட்டாக இருக்கிறவங்க நிறைய பேர் நீங்கள் இருப்பீங்க. ஸோ உங்களால் கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட், NTPCயாக இருக்கட்டும், நான் டெக்னிக்கல் போஸ்ட்டாக இருக்கட்டும் அல்லது மற்ற போஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே என்னது ரயில்வேக்குள்ளே தான் வரும். சரிங்களா? ஸோ NTPC சொல்லும் போது கிராஜுவேட்டுக்கானது. சரிங்களா? NTPC கிராஜுவேட் இருக்குது, அண்டர் கிராஜுவேட் இருக்குது, 2 விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒன்று வந்து கிராஜுவேஷன் முடித்தவங்க பண்ணலாம். இன்னொன்று நீங்கள் கிராஜுவேஷன் இன்னும் நான் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தான் படிக்கிறேன் அப்படின்னாலுமே இன்னொன்றும் அப்ளை பண்ண முடியும். அண்டர் கிராஜுவேட் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டு நவம்பர் 2026 தான் அடுத்து வரக்கூடியது இருக்க போகுது. ஸோ போதுமான அளவு நமக்கு மோர் தென் எனஃப் டைம் இருக்குது. CBT 1 Tier 1 பார்த்தீங்கன்னா நமக்கு டிசம்பரில் நடக்க போகுது. டிசம்பர் டு ஜான்குள்ளே நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஓகே. ஸோ அதில் என்னென்ன NTPCன்னு சொல்லும் போது என்னென்ன விஷயங்கள் என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டராக இருக்கட்டும், கூட்ஸ் கார்டாக இருக்கட்டும், சீனியர் கிளர்க்காக இருக்கட்டும், ஸோ எல்லாமே நல்ல போஸ்டிங் தான். அங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா ரயில்வேலாம் இந்த NTPCலாம் கிளியர் பண்ணி போனவங்க எத்தனையோ பேர். ஸோ நீங்கள் அதிலலாம் போனீங்கன்னா அவ்வளோதான் லைஃப் செட்டில்டுன்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே. அது இல்லாமல் JE இருக்குது, ஜூனியர் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம். மார்ச் 2026 அதாவது இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் எதிர்பார்க்குறோம். இன்னும் மந்த் முடியல இல்லையா? இந்த மாதத்தில் வந்துடும். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மே ஜூன் கிட்ட வரும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது இல்லாமல் நமக்கு குரூப் டி போஸ்ட்டும் இருக்குது. NTPCயில் குரூப் டி போஸ்ட்டும் இருக்குது. குரூப் டி இப்போ தான் இது பண்ணுறாங்க இல்லையா? அடுத்து ஃபிசிக்கல் இருக்கும். ஏற்கனவே ரிசல்ட் விட்டாச்சு, அடுத்து ஃபிசிக்கல் இருக்குன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? ஓகே. இப்போ இந்த மாதிரி மல்டிபிள் எக்ஸாம்ஸ் இருக்குது ஈவன் ரயில்வேஸில் கூட. சரிங்களா? அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அண்ட் ஸ்பெஷலிஸ்ட் என்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா கேட். சரிங்களா? கேட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் 2026 தான் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? February 2027 தான் நமக்கு எக்ஸாம் இருக்க போது. இது மூலியமாக உங்களால் என்ன பண்ண முடியும்னா ONGCயாக இருக்கட்டும், BHELஆக இருக்கட்டும், NTPCயாக இருக்கட்டும், கேட் ஸ்கோர் மூலியமாக கூட உங்களால் என்ன பண்ண முடியும்? ரெக்ரூட்மெண்ட் போர்டில் உள்ளே ஜாயின் பண்ண முடியும். SSC ஜூனியர் இன்ஜினியர், SSCலையும் பார்த்தீங்கன்னா JE இருக்குது. வெறும் ரயில்வேல இல்லை, SSCயில் கூட JE இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா போதும். எக்ஸாம் எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேலேருந்து ஜூனுக்குள்ளே இருக்க போது எதிர்பார்க்கலாம். CGLக்கு அப்புறம் CHSLக்கு அப்புறம் இது இருக்கும், ஜூனியர் இன்ஜினியர்ன்றது இருக்கும். சரிங்களா? ஓகேப்பா. அடுத்து வேற என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது நமக்கு பார்த்தீங்கன்னா அதாவது இம்பார்ட்டண்ட்டான வைட்டல் எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட்டு நான் சொல்லிட்டேன். இத்தனை என்னென்னலாம் லிஸ்ட்டு போட்டிருக்கணும் அந்த எல்லா எக்ஸாம்ஸும் இந்த வருஷம் இதுக்கு மேலே தான் நடக்க போகுது. இதுக்கு மேலே தான் எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. 1-2 எக்ஸாமுடைய நோட்டிஃபிகேஷன் அதாவது அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சிருச்சு. பட் அதை நீங்கள் என்ன பண்ணலாம், அடுத்த வருஷம் கூட அதை கேட்ச் அப் பண்ணிக்கலாம். பிகாஸ் எவ்ரி இயர் இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 lakhs ஆஃப் வேகன்சிஸ் ஒரு வருஷத்துக்கு நம்மளோட இந்தியாவில் மட்டும் இருக்குது கவர்மெண்ட் ஜாபுக்கான வேகன்சிஸ். ஸோ அதில் நீங்கள் எதை எய்ம் பண்ணுறீங்க, உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கும், உங்களுக்கு எது வேணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அதை நோக்கி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுடைய லட்சியத்தை அடைய முடியும். சரிங்களா? ஸோ ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 4 ஸ்டெப்பை எப்பயுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த 4 சப்ஜெக்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னா இங்கிலீஷ் ஒன்று, மேக்ஸ் ஒன்று, ரீசனிங் ஒன்று அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் ஒன்று. இந்த 4மே மேண்டட்ரியாக படிங்க. ஏன்னா இந்த 4த்தையுமே படிச்சிங்கன்னா SSC எக்ஸாம்ஸ் எழுத முடியும், பேங்கிங் எக்ஸாம்ஸ் எழுத முடியும், TNPSC எக்ஸாம்ஸும் எழுத முடியும், ரயில்வே எக்ஸாம்ஸும் எழுத முடியும். என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SSCயில் 4மே 25 மார்க்ஸ் 25 மார்க்ஸ் 25 25 ஸோ 100 மார்க்ஸுக்கு இருக்கும். சரிங்களா? பேங்கிங் போகும்போது பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்காது. இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங் மட்டும் இருக்கும். இங்கிலீஷ் 30 கொஷின், மேக்ஸ் 35, ரீசனிங் 35 இருக்கும். சரிங்களா? இதுவே TNPSC போனீங்க அப்படின்னா நமக்கு இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனலாக இருக்கும். இங்கிலீஷ் அல்லது தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம். குரூப் 2லாம் எடுத்தீங்க அப்படின்னா. குரூப் 4லலாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷே கிடையாது, தமிழ் மட்டும்தான் இருக்கும். மேக்ஸ், ரீசனிங்கோட வெயிட்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். SSCயில் நீங்கள் படிக்கிற GS வந்து வேர்ல்ட் ஜியோகிராஃபியாக இருக்கலாம், வேர்ல்டு ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், அதெல்லாம் இருக்கும். பட் TNPSCயில் என்னென்னா தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியை பற்றி கொஞ்சம் அதிகமான ஃபோக்கஸாக இருக்கும். அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக படிக்கிற மாதிரி இருக்கும் TNPSCயை பொறுத்த வரைக்கும்.
ரயில்வேல என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஒன்று படித்தா போதும். ரயில்வேல இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, மீதி எல்லாமே அப்படியே டிட்டோ. எஸ்எஸ்சியில் இருக்கிறது அப்படியே டிட்டோ தான் ரயில்வே, இங்கிலீஷ் மட்டும் கிடையாது. ஸோ கம்பேரிட்டிவ்லி ஆன் த ஹோலாக பார்க்கும்போது எஸ்எஸ்சி எக்ஸாம் ஒரு எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும், மற்ற எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் உங்களால் அப்ளை பண்ண முடியும். உங்களால் கொஞ்சம் ஸ்லைட் மாடுலேஷன்ஸ் தான். பேங்கிங் பார்த்தீங்கன்னா கேள்விகள் கொஞ்சம் வேகமாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லோவாக ஆன்சர் பண்ணணும், பட் எக்ஸ்ட்ராவாக படிக்கிற மாதிரி இருக்கும். எஸ்எஸ்சி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷே கிடையாது, சாரி ரயில்வே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷே கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே உங்களால் கவர் பண்ண முடியும் எஸ்எஸ்சி ஒரு எக்ஸாம் படிச்சிங்க அப்படின்னா. என்னோட அட்வைஸ் எப்பயுமே ஒரு எக்ஸாம் எய்ம் பண்ணுங்கள், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எய்ம் பண்ணுங்கள். அது நோட்டிஃபிகேஷன் வரும்போது அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எழுதலாம். நோட்டிஃபிகேஷன் வராத வரைக்கும் மற்ற எக்ஸாம்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணி நம்மளால் எழுத முடியும். ஸோ இந்த சான்ஸை விடாதீங்க, சரிங்களா? அப்படி தான் நானும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிலாம் கிளியர் பண்ணதும் அதே மாதிரி தான். ஓகேப்பா. ஸோ மற்றது அடுத்த ஸ்டெப் 2 என்ன பண்ணலாம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க, டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க. நம்ம மொபைல் ஆப்லலாம் பார்த்தீங்கன்னா டெய்லி குவிசஸ் இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி. ஸோ அதை பாருங்கள். மினிமம் 9 monthsோடது ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து மினிமம் 9 monthsோடது கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு தரவாக தெரிஞ்சிருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வீக்லி ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் போடுங்க. எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் டெய்லி போடும்போது செக்ஷனல் போட்டு பாருங்கள். ஆப்டி தனியாக, ரீசனிங் தனியாக, என்னது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி தனியாக அல்லது ஹிஸ்ட்ரி தனியான்னு தனித்தனியாக போட்டு பாருங்கள். பட் வாரத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸாமில் எப்படி ஒரு அந்த கொஷின் பேப்பர் இருக்குமோ அதே மாதிரி ஃபுல் கொஷின் பேப்பர் ஒரு வாட்டி கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ப்ரைமரி கோல் என்னன்றதை செட் பண்ணிக்கோங்க. இப்போ சிஜிஎல்னா சிஜிஎல்ன்றதை செட் பண்ணிக்கோங்க, சிஜிஎல்ன்றதை செட் பண்ணிக்கோங்க. அல்லது யூபிஎஸ்சினா யூபிஎஸ்சின்றதை செட் பண்ணிக்கோங்க. ஸோ எதை எய்ம் பண்ணி போகிறீங்களோ அதை படிங்க. அதே சமயத்தில் மற்ற எக்ஸாம்ஸ் வந்துச்சுன்னா அதையும் அப்ளை பண்ணுங்கள். சும்மா உட்காந்துருக்காதீங்க, நான் வந்து இந்த எக்ஸாமுக்கு தான்ப்பா படிக்கிறேன், அப்போ நான் இதை மட்டும் தான்ப்பா அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு உட்காந்துருக்காதீங்க. எல்லாத்தையுமே அப்ளை பண்ணுங்கள், எல்லாத்தையுமே எழுதுங்க, சரிங்களா? அப்போ தான் நமக்கு புரியும், ஓ இப்படி தான் கேள்வி கேட்பாங்களா, ஓ அப்போ இப்படி தான் நம்ம யோசிக்கணுமா, ஓ இப்படி தான் இருக்குமோன்ற ஒரு புரிதல் அப்போ தான் இருக்கும், சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், எல்லாத்தையுமே அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நீங்கள் இப்போவே ஆரம்பிக்கலாம். ஃபைனல் இயருக்கு இதுக்கு மேலே என்னது மோஸ்ட்லி ப்ராஜெக்ட் அது இதுன்னு இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரிப்பரேஷன் இப்போயே ஆரம்பிக்கலாம். பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஈஸியாக எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். என்னது ஸ்டூடெண்ட், அதாவது கிராஜுவேட்டாக இருக்கிற மைண்ட் செட் வேறு, வேலை இல்லாமல் உட்காந்து இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மைண்ட் செட் வேறு. ஸோ அந்த டைமில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இன்னும் ஜோஷ் நிறைய இருக்கும், இன்னும் எஃபர்ட் நிறைய போடணும், இதெல்லாம் ஒரு எஃபர்ட்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் அதுக்கப்புறம் அதை தாண்டி வெளியில் வந்ததுக்கப்புறம் போடக்கூடிய ஒரு விஷயமும் ரொம்பவே கஷ்டமானதாக இருக்கும். ஸோ இப்போவே நீங்கள் ட்ரை பண்ணுறது உங்களுக்கு இன்னும் ஸ்மார்ட்டான சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுடைய பேசிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். கேள்விகளை எப்படி கேட்பாங்க, அந்த கேள்விகளுக்கு நம்ம எப்படி யோசிக்கணும், என்ன மாதிரியான கேள்விகளாக இருக்கும், நம்மளுடைய அப்ரோச் எப்படி இருக்கணும், எப்படி டைம் மேனேஜ் பண்ணணும், அப்படி எல்லாத்தையும் கற்றுக்கோங்க, சரிங்களா? மார்க் டெஸ்ட் நிறைய போடுங்க. அப்போ தான் எக்ஸாமில் போய் உட்காந்தோன்னே ஐயோ என்னடா இப்படி கேட்குறாங்க அப்படி கேட்குறாங்கன்னு பதறாது. ஓகே இதுதானே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் தெரியும், நம்மளால் போட முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அப்போ தான் வரும். அண்ட் ப்ரிப்பரேஷன் முன்னாடியே பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு சக்ஸஸ் அடையிறதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகும், பாசிபிலிட்டி இன்னும் அதிகமாகும், சரிங்களா? ஸோ என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாருமே பண்ணுவாங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்னால், டிகிரி ஃபஸ்ட்டு முடியட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், காலேஜ் ஃபஸ்ட்டு செமஸ்டரை கிளியர் பண்ணுவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு உட்காந்துருப்பாங்க. அப்படி நீங்களும் உட்காந்துருக்காதீங்க. ஒரே ஒரு எக்ஸாமுக்கு தான் படிப்பேன், சிஜிஎல் மட்டும்தான் படிப்பேன், டிஎன்பிஎஸ்சி மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னு உட்காந்துருக்காதீங்க. அதே மாதிரி மார்க் டெஸ்ட்டை இக்னோர் பண்ணாதீங்க, சரிங்களா? மார்க் டெஸ்ட் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எல்லா மிஸ்டேக்ஸையும் அவாய்டு பண்ணாலே மெஜாரிட்டி ஆஃப் த இது பார்த்திங்கன்னா சரியாயிடும், சரிங்களா? ஓகே. ஸோ ஸ்மார்ட் அப்ரோச் என்னென்னா எஸ்எஸ்சி ப்ளஸ் பேங்கிங் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்லா எக்ஸாம்ஸையும் அட்டன் பண்ணுங்கள். எல்லா இதுலேயும் அட்டெம்ப்ட் கொடுங்க. ஐயோ இது தெரியலையா அது தெரியலையேன்னு விட்டுறாதீங்க, அட்டன் பண்ணி தான் பாருங்களேன். அப்படி அட்டன் பண்ண தான் நமக்கு என்னது இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளால் காட்ட முடியும், சரிங்களாப்பா? ஓகேப்பா. ஸோ ஏர்லி ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய ப்ராக்டிஸ் பண்ண டைம் இருக்கும், அவ்வளோ ப்ரெஷர் இருக்காது, பெட்டரான இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கும் போதே புதுசாக படிக்கும் போது மைண்ட் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும், சரிங்களா? அண்ட் ஹையர் கான்ஃபிடென்ஸும் தைரியமாக இருக்கும். காலேஜ் ஃபைனல் இயரில் நம்ம இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டோம், அப்போ வாழ்க்கையில் நம்மளால் எவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் தானாகவே வந்துடும், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களால் நீங்கள் நினச்சதை அடைய முடியும். பட் என்னோட அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் தன்னந்தனியாக அங்கே போய் சஃபர் ஆகுறது, இங்கே போய் சஃபர், அங்கே போய் தேடுறது, இதை போயிடுறது, அதை படிக்கிறது, இதை படிக்கிறது, அந்த மாதிரி ரொம்ப அலைய வேண்டாம். நம்ம அட்டா 24/7 தமிழில் பார்த்தீங்கன்னா டிஎன் மெகா பேக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது.
ஸோ இந்த டிஎன் மெகா பேக்கில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா லைவ் கிளாஸஸும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? லைவ் கிளாஸஸ் எல்லாத்தையுமே அட்டன் பண்ண முடியும். அதாவது பேங்க் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், ரயில்வேவாக இருக்கட்டும், ஐபியாக இருக்கட்டும், இன்டெலிஜென்ஸ் பியூரோவாக இருக்கட்டும், போஸ்டல் இதுவாக இருக்கட்டும், இன்சூரன்ஸாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், டிஆர்பி, வேறு என்ன சொல்லலாம், எஸ்ஐ, டிஎன்பிஎஸ்சி எஸ்ஐ இருக்கு இல்லையா, டிஎன்யூஎஸ்ஆர்பி, ஓகேங்களா? ஸோ எஸ்ஏஆ இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்க்கான லைவ் கிளாஸஸ் உங்களால் பார்க்க முடியும். நாங்கள் அடுத்தடுத்து பேட்சஸ் நிறைய போடுவோம், ஒரு எக்ஸாம்ஸ்க்கும் தனித்தனியாக போடுவோம். ஸோ அது எல்லாத்தையுமே உங்களால் பார்க்க முடியும். நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோஸ். மேம் இதை நான் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கிளாஸும் ரெக்கார்டடாக போகுது அப்படின்னா இது வந்து நீங்கள் இந்த கிளாஸும் லைவாக போகுது. பேங்கிங் எக்ஸாம் லைவ் பார்க்குறேன், டிஎன்பிசியோ நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன், அதுவும் இதுவும் சேம் டைமில் போகுதுன்னா ஒன்று லைவாக பார்க்கலாம், இன்னொன்று ரெக்கார்டடாக பார்க்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் கம்ஃபர்டபுளாக வீடியோஸாக பார்த்துக்க முடியும். 3வது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரீஸு. ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்க்கான டெஸ்ட் சீரீஸும் தனித்தனியாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், சில புக்ஸும் உங்களால் என்னது ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்க்கான சேர்ந்து ஒரே ஒரு ப்ரிப்பரேஷன் தான் இந்த டிஎன் மெகா பேக். ஸோ இப்போ நமக்கு இன்னைக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃபரும் ஸ்டார்ட் ஆகுது, மந்த் எண்ட் ஆஃபர். ஸோ இந்த ஆஃபரில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, யூஸ்வலாக நமக்கு 22% ஆஃபர் இருக்கும். சரிங்களா? யூஸ்வலாக நமக்கு 22% ஆஃபர் இருக்கும். ஆனால் இன்னைக்கு என்னென்னா 22 விட அதிகமான ஒரு ஆஃபர் இருக்குது. சரிங்களா? ஸோ 25 கூட இல்லை, அதை விட அதிகம். ஸோ என்ன பண்ணுங்க, Y350 கோட் அப்ளை பண்ணிங்கன்னா டிஎன் மெகா பேக்கை ரொம்ப ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸில் வாங்கிக்கலாம். அண்ட் நமக்கு டபுள் வேலிடிட்டியும் இருக்குது. ஸோ ஃப்ரீ பேட்ச், ஓகேங்களா? ஸோ 1 இயர் கரண்ட் அஃபேர் நமக்கு ஃப்ரீயாக கிடச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் 25% சொல்கிறாங்களா, இந்த கோட் அப்ளை பண்ணிங்கன்னா 25 விட கம்மியாகும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்னது டபுள் வேலிடிட்டியுமே இருக்குது. ஸோ இது எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய மொபைல் ஆப் போய்க்கோங்க. இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் ஆப்க்கான லிங்க் இருக்கும், அதில் போய் இன்ஸ்டால்னு போய்க்கோங்க. சரிங்களா? அதில் போயிட்டு நம்ம என்னென்னா இப்போது டிஎன்பிஎஸ்சின்னு சூஸ் பண்ணிங்கன்னு வைங்களேன், இங்கே கீழே போகும்போது டிஎன் மெகா பேக்குன்றதை காட்டும். சரிங்களா? இங்கே வியூ ஆல்னு போங்க. அதாவது நீங்கள் மொபைல் ஆப்பில் போகிறீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் கீழே எண்டில் ஸ்டோர்ன்றதை காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஎன் மெகா பேக் அப்படின்றது அதிலே இருக்கும். அல்லது டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே போய் பார்த்தாலும் தெரியும், டிஎன் மெகா பேக்குன்றதை காட்டும். சரிங்களா? இப்போ நமக்கு டிஎன் மெகா பேக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்கிறாங்க, டபுள் வேலிடிட்டி இருக்குது. சரிங்களா? 24 months, அதாவது 12 monthsக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா எக்ஸ்ட்ரா 12 months நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், Y350 சொன்னேன்னா Y350 கோட் அப்ளை பண்ணிங்கன்னா இப்போ நமக்கு இந்த ப்ரைஸ் காட்டுது. பட் இன்றைக்கி சாயந்தரம் 6 மணி மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரைஸ் இன்னும் ட்ராப் ஆகும். சரிங்களா? ப்ரைஸ் இன்னும் ட்ராப் ஆகும். அண்ட் ஆஃபரும் பார்த்தீங்கன்னா 22 கிடையாது, 25க்கு மேலே இருக்கும். சரிங்களா? 25க்கு மேலே இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், Y350 கோட் அப்ளை பண்ணி இப்போவே இந்த ஆஃபரை அவைல் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகேப்பா. ஸோ இல்லை மேம் இன்னும் வந்து ஆஃபர் மாறலை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு எது ரைட் டைம்ன்றதை சஜஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களாப்பா? ஓகேப்பா. செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போட்டுருங்க. செஷன் இதே மாதிரி நிறைய வரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? ஓகேப்பா. அடுத்த கிளாஸில் லைவில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்ப்பா. நல்லா பண்ணுங்கள். டேக் கேர். பபாய். வேறு எதுனா இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் எனக்கு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணாலும் சரி, அல்லது என்னோடய அஃபீஷியல் மெயில் ஐடி. சரிங்களா? PRANA.NAIR@adda247.com. சரிங்களா? என்னோடய அஃபீஷியல் மெயில் ஐடி இது தான். இது கூட நீங்கள் என்னது எதுனா வேறு எதுனா குவரிஸ் இருந்தாலும் வேறு எதுனா டவுட் இருந்தாலும் நீங்கள் மெயில் பண்ணி கேட்கலாம். சரிங்களாப்பா? ஓகேப்பா. ஆல் தி பெஸ்ட்ப்பா. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். லைவ் செஷன்ஸில் பார்க்கலாம். பபாய். டேக் கேர்.